ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க. நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு, உடல் சோர்வு, கைகள் நடுக்கம், விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு அருமையான வீட்டு வைத்தியத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய ஆண்களுக்கு தவறான உணவு முறை, மன அழுத்தம் மற்றும் தவறான பழக்கத்தினால நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படுதுங்க. அது குறிப்பாகவும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா வெளியில கூட சொல்றதுக்கு அவங்க வெட்கப்படுவாங்க. அதாவது ஒரு டாக்டர்கிட்ட சொல்ல கூட யோசிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யல அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தவறான உணவு முறை, தவறான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதுங்க. நம்ம உடல்ல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஒட்டுமொத்த உடலுமே பாதிக்கப்பட்டுருங்க. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இதுல பாக்குறோம். இது பாத்தீங்க அப்படின்னா முள்ளங்கி விதைங்க. முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலையும் கிடைக்கும். ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. அதாவது 100 கிராம் அளவு ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இந்த 2 விதையும் தனித்தனியா போட்டு வறுத்துக்கிடணுங்க. ரெண்டையுமே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு 2 விதையுமே தனித்தனியா போட்டு வறுத்துக்கிடணும். அப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டையுமே மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இத இது நீங்க ஒரு காத்து போகாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப எப்படி இதை சாப்பிடணும் அப்படின்னா, 1 டம்ளர் கொதிக்க வச்ச பசும்பால்ல நம்ம அரைச்சி வச்ச பொடியை இப்ப நம்ம முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் அரைச்சி அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸ் பண்ண பொடியை 1 டம்ளர் பால்ல 1 ஸ்பூன் அளவு கலந்து நீங்க குடிக்கணுங்க. இத எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையிலையும் நைட்லயும் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தேன்ல கலந்து பேஸ்ட் மாதிரி சாப்பிடலாங்க. இதை குடிச்ச ஒரு வாரத்திலேயே நல்ல முன்னேற்றம் தெரியும். உடல் சோர்வு, பலகீனம், மந்தம் இவையெல்லாம் வெறும் 2 நாள்ல குணமாயிருங்க. உடல் எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கும். நரம்பு தளர்ச்சி, கைகால் நடுக்கம், விரைப்பு தன்மை குறைபாடு, விந்து முந்துதல், விந்து குறைபாடு, விந்து அடர்த்தி இல்லாம இருக்குது. இந்த மாதிரி அனைத்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் 5ல இருந்து 7 நாள்லயே நல்ல முன்னேற்றம் தெரியும். நீங்க தொடர்ந்து எவ்வளவு நாளும் 4 நாள் குடிச்சுக்கலாம். இதனால பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க. இது ஒரு உணவு முறை மாதிரிதான். அதனால இது எவ்வளவு நாள்னாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம், தொடர்ச்சியா சாப்பிடலாம். அப்புறமா தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மாசம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வாரத்துக்கு 2 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுனால ஆண்மை குறைபாடை போக்கும். அது மட்டும் இல்ல, கைகள் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, பாத எரிச்சல், பாத வலி, இந்த மாதிரி உடல்ல வரக்கூடிய எந்த வலிக்குமே இதை பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் பயனுள்ள வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.